பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? தமிழ்நாடை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வராது. அதுக்கான சிந்தனையும் யாருக்கும் வராது அப்படிங்கிறது. தமிழ்நாடு எல்லாத்திலும் முன்னோடியான மாநிலங்கள். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்கு. என்னன்னா, பள்ளிகளின் பெயர்களில் இருக்கிற ஜாதி பெயர்களை நீக்கணும், 4 வாரங்களுக்குள்ளார நீக்கணும், அல்லது நீக்காத பள்ளிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. உடனே சில இன்டெலெக்சுவல்ஸ் அங்கேருந்து ஒரு பேனர் தூக்கிட்டு வந்தாங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்றது. இதை அவங்க பன்னெடுங்காலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. எப்போ பெரியார் ஒரு காரணம், அவர் தான் முக்கியமான காரணம். நம்ம பெயர்களில் இருக்கிற உங்கள் பேர்லையோ என் பேர்லையோ நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லாததுக்கு. இந்தியாவிலேயே பெயருக்கு பின்னாடி ஜாதி இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவிலேயே ரொம்ப ஹைலி எஜுகேட்டட், ரொம்ப முற்போக்கான மாநிலம் சொல்லப்படுற கேரளாவில் கூட எல்லா பேர்லேயுமே ஜாதி இருக்குது பேருக்கு பின்னாடி. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி கிடையாது. அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, சரி பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி தூக்கியாச்சு அதனால ஜாதி ஒழிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. அது ஒரு முதல் அடிதான். எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அடுத்தடுத்த ஸ்டெப்பு அப்படிதானே போகும். இது நான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு அடியாக பார்க்குறேன், அடுத்த படியாக பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பள்ளி மாணவன், ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஜாதி மோதல்கள் சமீப காலத்தில் அதிகமாகிட்டே இருக்குது. நேற்று கூட நாங்குநேரியில் அந்த சின்னதுரை அந்த மாணவன் மேலே திருப்பியும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கும் ஜாதிக்கும் இந்த தடவை நடத்த தாக்குதலுக்கு ஜாதி காரணம் இல்லைன்னு ஒரு காவல்துறை விளக்கம் கொடுத்துருந்தாலும், சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு தனியார் பள்ளியில் 2 8ஆம் வகுப்பு படிக்கிற 2 மாணவர்களுக்குள்ளார நடக்கிற சண்டையில் ஒருத்தர் பேக்கில் அறுவாடு வச்சிருந்து இன்னொரு பையனை வெட்டியிருக்கான். 13 வயசான 8ஆவது படிக்கிற பையன். அப்படிங்கிற செய்தி நமக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்த நியூஸ் இன்னமுமே அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்தது ஒரு தனியார் பள்ளியில். அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்லேருந்து அந்த தனியார் பள்ளியில் வாசல்லையே எல்லா ஆசிரியர்களும் நின்று எல்லா மாணவர்களோட பையையும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது. அது அதிர்ச்சிகரமான செய்தி இல்லை. அதோட சேர்த்து இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த நடைமுறை ரொம்ப நாளாக இருக்குது திருநெல்வேலி அந்த பகுதிகளில் மாவட்டத்தில் அப்படின்றது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்துச்சு. ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனோட பேகை செக் பண்ணி அதில் ஆயுதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி உள்ளே அனுப்புகிற நிலைமையில தான் இன்றைக்கும் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. இது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. தினமும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ற ஒரு மாணவன், உதாரணத்துக்கு அந்த நெல்லையில் இப்போ ஒரு சம்பவம் சொன்னோம்ல, அந்த சம்பவம் செய்தியாக சமூக வலைதளங்களில் வரும்போது, சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஒரு நியூஸ் சேனல் அதை ஒரு செய்தியாக போடுது. அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இது அருவாள் எடுத்துக்கிட்டு வாடா வாடா சாங்காக இருக்கட்டும், முண்டாசு சூரியனை பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபயர் விட்றதா இருக்கட்டும். ஏன் நம்ம மாமன்னனில் ரத்னவேலு கேரக்டருக்கு ஃபகத் ஃபாசிலுக்கு ஃபயர் விட்ட ஆளுங்க தானே நம்ம ஆளுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது. இப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்கிற ஒரு மாணவன் தினமும் அவன் பள்ளிக்குள்ளார நுழையும் போது, பள்ளிக்கு உள்ளார நுழையும் போது அண்ணாந்து பார்க்குறான். அங்கே அவனுடைய ஜாதி பெயர் அதில் எழுதியிருக்கு. அரசு ஜாதி பெயர் போட்டு மேல்நிலை பள்ளி அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் அவன் 6ஆம் வகுப்புலேருந்து 12வது வரைக்கும் 7 வருஷம் படிக்கிறான். 7 வருஷம் தினமும் காலையில் உள்ள பள்ளிக்குள்ளார நுழையும் போதே அவனோட ஜாதி பேரை பள்ளி பேரில் வச்சுட்டு உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் எந்த புக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பேஜில் அன்டச்சபிலிட்டி இஸ் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியில் இல்லடை பார்ப்பான்னு சொல்லி கொடுக்குறது எந்த அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது எப்பயோ நீக்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயம், பள்ளிகளில் இருக்க ஜாதி பேரை. இப்போ அந்த உத்தரவு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அரசு மேல்நிலை பள்ளின்னு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தலைவர் பேர் இருக்கும். அப்போ கூட அந்த தலைவர் பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லாமல் போடணும்னு பார்த்து போடணும், அது வேறு விஷயம். பட் அவனுக்கு அந்த டெய்லி அந்த ஒரு டெய்லி அவனுடைய ஜாதியை நினச்சி அவன் பெருமைப்படுறான்ல, அதுலேருந்து 10 தடவை படுறான்னா அதுலேருந்து ஒரு தடவை கொஞ்சம் கம்மியாகும்ல. அது அப்படி தான் கொண்டு போகணும். ஒரேடியாக ஜாதியை ஒழிக்கவும் முடியாது, எந்த விஷயத்தையுமே ஒரேடியாக ஒழிக்க முடியாது. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது இது ஒரு முக்கியமான ஒரு
அடியா படியா நான் பார்க்குறேன். ஸோ இந்த சென்னை உயர்நீதிமன்றத்து உத்தரவு வந்து முழுக்க முழுக்க வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இது வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். தமிழ்நாடை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வராது. அதுக்கான சிந்தனையும் யாருக்கும் வராது அப்படிங்கிறது. தமிழ்நாடு எல்லாத்திலும் முன்னோடியான மாநிலங்கிற மாதிரி அரசியலை தாண்டி, அரசியல் கட்சிகளை சார்பை தாண்டி இது வந்து தமிழ்நாடு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு இதுலேயும் முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம்.